Hi viewers, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா multiply any number with 11. அதாவது 2 digits, 3 digits, ஏன் 10 digits கூட நம்ம எப்படி ஈஸியாக 11 கூட மல்டிப்ளை பண்ண போகிறது இன் ஷார்ட் டைமில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் ஸ்லோவாக சொல்லித்தரனால மேபி இட் வில் டேக் மோர் டைம். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கம்மி டைம்லேயே நீங்கள் பண்ணிடலாம். நம்ம நார்மல் மெத்தடை விட வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு நம்பர் எடுக்கிறேன் 967 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை இந்த மாதிரி 9 அப்படின்னு எழுதிக்கிறேன், லாஸ்ட் நம்பரை 07. அதாவது சிங்கிள் டிஜிட்டாக நம்ம விடக்கூடாது. இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் வந்ததுன்னா நம்ம 0 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் நான் ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் 15 எழுதிக்கிறேன். அப்புறமா 6ஐயும் 7ஐயும் ப்ளஸ் பண்ணி 13 எழுதிக்கிறேன். இங்கே வந்து எனக்கு டபுள் டிஜிட் வர்றதுனால நான் வந்து அப்படியே போட்டுக்கிறேன். மேபி எனக்கு சிங்கிள் டிஜிட் வந்ததுன்னா நான் 0ன்னு சொல்லிட்டு போடணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது. இங்கே வந்து எனக்கு அதை விட +1 வரணும். அதாவது இங்கே 3 டிஜிட்டாக இருந்ததுன்னா இங்கே 4 வரணும். இதுவே 4ஆக இருந்தால் இங்கே 5 வரணும். புரியுதா? 1 2 3 இங்கே 1 2 3 4 இருக்கா? ஸோ எனக்கு 4 இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 7ஐ நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, 7ஐ நான் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த செகண்ட் டிஜிட்டையும், அதாவது பின்னாடியிலேருந்து நான் ரிவர்ஸ்லேருந்து போனோம், இதோட ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் இதோட செகண்ட் டிஜிட்டையும் நான் ப்ளஸ் பண்ணி இங்கே 3ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த 5ஐயும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணி நான் 6ன்னு இங்கே ரைட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே 9ஐயும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணி இதான் எனக்கு லாஸ்ட்டு. ஸோ நான் டேரெக்டாக 10 6 3 7. ஸோ 9 6 7ஐ நான் 11ஓட மல்டிப்ளை பண்ணால் என்னோட ஆன்சர் 10 6 3 7ன்னு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிற நம்பர் என்ன 967 × 11. ஸோ வந்திருக்கா 10,637. நமக்கு வந்த அவுட்புட் தான் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ அடுத்தது ஸோ ஓகே, வேறு நம்பர், அடுத்த நம்பர் வேறு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பரே எடுத்துக்கிறேன். 8056760091 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரை நான் இங்கே 8 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சிங்கிள் டிஜிட்டாக வந்திருக்கனால 08ன்னு எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டு டிஜிட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் டிஜிட். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் அந்த கான்சிக்யூட்டிவ் அந்த பக்கத்து நம்பரை ப்ளஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 8ன்னு வரும். ஸோ அடுத்தது இந்த 0வையும் 5ஐயும் நான் ப்ளஸ் பண்ணேன்னா எனக்கு 5ன்னு வரும். கரெக்டாக? அடுத்தது இந்த 5ஐயும் 6ஐயும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 11ன்னு வரணும். அடுத்து 6ஐயும் 7ஐயும் ப்ளஸ் பண்ணோன்னா எனக்கு 13ன்னு வரும். அடுத்து 7ஐயும் 6ஐயும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு அகைன் 13ன்னு வரும். ஓகே, அடுத்து இந்த 6 0வை ப்ளஸ் பண்ணால் எனக்கு 6ன்னு வரும். 0 0வை ப்ளஸ் பண்ணால் 0ன்னு வரும். அடுத்தது 0 9ஐ ப்ளஸ் பண்ணால் எனக்கு 9ன்னு வரும். ஸோ லாஸ்ட் அந்த 9ஐ 1ஐ விட்டுறக்கூடாது, அதையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 9ஐயும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும் 10ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறதுக்கெலாம் 0 போட்டுக்கலாம். ஓகே, சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறதுக்கெலாம் நம்ம 0ன்னு போட்டுக்கணும். டபுள் டிஜிட்டாக இருக்கிறத அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே வந்து எனக்கு 1ன்றதை நான் அப்படியே இங்கே எழுதிக்கணும். ஸோ இங்கே 1 தானே இருக்குது. ஸோ இந்த 1 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் டிஜிட் நம்பரையும் பேக் சைடில் தான் போகணும். இந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி 0. கரெக்டாக? 0வையும் 0வையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 0. அடுத்து 9ஐயும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 10ன்னு வருமா? ஸோ அந்த 1ஐ தூக்கி நான் பக்கத்தில் போட்டுக்கணும். ஸோ 10ன்னு வரும். அதனால நான் இங்கே மறுபடியும் 0ன்னு போட்டுக்கிறேன். 10 இல்லை. ஸோ நான் இங்கே 1ஐ போட்டு இங்கே நான் 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே 1ன்னு இருக்குது. கரெக்டாக? ஏற்கனவே 0ன்னு இருந்துச்சு, பட் நான் 10ன்றப்ப எனக்கு இங்கே 1ன்னு போயிடுச்சு. அதனால் இப்போ இது ரெண்டையும் பண்ணோன்னா எனக்கு இங்கே 1ன்னு இருக்குது. அதனால் 1ஐயும் 0வையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு இங்கே 1 தான் வரும். அடுத்து 6ஐயும் 0வையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 6ன்னு வரும். 3ஐயும் 0வையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 3ன்னு வரும். இதோட செகண்ட் நம்பரை இதோட ஃபஸ்ட் நம்பரையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 4ன்னு வரும். 1ஐயும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 2ன்னு வரும். 5ஐயும் 1ஐயும், அதாவது இதோட செகண்ட் நம்பர் இதோட ஃபஸ்ட் நம்பர் அந்த மாதிரி வச்சுக்கணும். 6. அதே மாதிரி 8ம் 0வையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 8ன்னு வரும். 8ஐயும் 0வையும் ப்ளஸ் பண்ணால் 8ன்னு வரும். இப்போ எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நம்பரை நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 886243610001ன்னு வரணும். அது போக இங்கே வந்து 10 நம்பர்ஸ் இருக்குது, அதாவது இது என் ஃபோன் நம்பர். ஸோ அப்போ எனக்கு 10 நம்பர் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 11 நம்பர் இருக்கணும். 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11. ஸோ +1 இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ 88624. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பரை, அதாவது 8056760091, இதை நான் வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 88624 3610001 வந்துச்சா? 361 ஓகேவா? 2 நம்பரும் எனக்கு சேமா. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் 11ஆல் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவே நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா, இன்னும் ப்ராக்டிஸோடு பண்ணோன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக கம்மி டைம்லேயே, எனக்கு நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதை விட எனக்கு லெஸ் டைம்லேயே எனக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல ஸ்லோவாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.